அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் ஆப்டிடியூடுக்கு ஒரு சீரியஸ் கொண்டு போக போகிறாங்க. இந்த சீரியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் ஃப்ரெஷர்ஸாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து படிக்க வரவங்களுக்கு பேசிக்லேருந்து ஆப்டிடியூடை கொண்டு போக போகிறோம். அட் த சேம் டைம் ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பிஒய்க்யூ அனலைஸ் பண்ணுற மாதிரி இந்த சீரியஸ் இருக்க போகுது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்புறம் போலீஸ் எக்ஸாம், அதர் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே வந்து இந்த சீரியஸ் கொண்டு போக போகிறோம். இந்த சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஎம் ரொம்ப பேசிக்லேருந்தே போக போகிறோம். ஃப்ரெஷர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸோ எல்சிஎம்னா என்னது? லீஸ்ட் காமன் மல்டிபிள், தமிழில் மீச்சிறு பொது மடங்கு. எல்சிஎம் ஓகேங்களா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மீப்போமான்னு சொல்லுவாங்க. மீப்போமா. அதே தமிழ்ல இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, மீசிமானும் சொல்லுவாங்க. மீசிமானும் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா மீச்சிறு பொது மடங்கு. அதாவது மடங்குனால என்ன அர்த்தம்? மல்டிபிள்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ லீஸ்ட் காமன் எல்சிஎம்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 4, 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 4, 6ஓட மல்டிபிள் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 4ஓட மல்டிபிள் என்னவா இருக்கும்? 8, 12, 16, 20, 24, 28, 32. ஸோ இப்படியே போய்கினே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 6ஓட மல்டிபிள் என்னவா இருக்கும்? 12, 18, 24, 30, 36, 42, 48. ஸோ இதுவும் அப்படியே போய்கினே இருக்கும். ஓகேங்களா? அப்போ மீச்சிமா கேட்குறாங்க. மீச்சிறு பொது மடங்கு, அதாவது நம்ம 4ஓட மடங்கு எழுதியிருக்கிறோம், 6ஓட மடங்கு எழுதியிருக்கிறோம். இதில் எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ எது எதெல்லாம் காமனாக வருது? 12 காமனாக வருதுங்களா? அடுத்தது 24 காமனாக வருதுங்களா? ஸோ அப்புறம் வந்து இதுக்கப்புறமும் வரும், நிறைய காமன் வரும். நம்மளுக்கு வேண்டியது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ லீஸ்ட்னா என்னது? சின்னது. அப்போ சின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா 12 தான் சின்னது. ஸோ அப்போ எல்சிஎம் வந்து 12. ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப பேசிக்காக வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிளுக்கு ஒரு டெஃபினேஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்கூலில் எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா எல் மெத்தடில் சொல்லி தருவாங்க, அதாவது டானா மெத்தடில் சொல்லி தருவாங்க. இப்போ 4, 6ன்னு அதே நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போ 4, 6க்கு நம்ம எல்சிஎம் பண்ணால் என்ன வரும்? இப்போ ரெண்டுத்துலேயும் காமனான நம்பர் என்ன இருக்குதோ அதெல்லாம் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு ப்ரைம் நம்பரால பண்ணுவோம், சின்ன நம்பர் வச்சு. ஸோ 4 6 எந்த டேபிள் வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளில் வரும். ஸோ 2ஆல் பண்ணும்போது என்ன வரும்? 2 2s are 4, 3 2s are 6. இதுக்கப்புறம் காமனாக இருக்குதான்னு பார்த்தா காமனாக இல்லை. காமனாக இல்லைன்றதால நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம். 1 வர வரைக்கும் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து 1 வரணும். 1 வர வரைக்கும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ அப்போ அகெயின் என்ன பண்ணுவோம்? 2ஆல் பண்ணணும். ஸோ 1 வந்துடும். இங்கே 3 வந்து வராது. ஸோ 3 வந்து அப்படியே கீழே இறக்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அகெயின் வந்து இப்போ 3 மட்டும் தான் கேன்சல் ஆகும். ஸோ 3ஆல் பண்ணுவோம். ஸோ 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம்னா என்ன சொல்லலாம் இப்போ? ஸோ 2 2s are 4, 4 3s are 12. ஸோ சேம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஸ்கூலில் வந்து படிச்சுன்னு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள், எல்சிஎம் சொல்லுவாங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மீப்போமா, அதாவது மீசிமான்னு சொல்லுவாங்க, மீச்சிறு பொது மடங்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. ஹெச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. ஆர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஜிசிடின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ரெண்டுமே ஒன்று தான். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து மடங்கு பார்த்தோம், இங்கே வந்து வகுத்தி பார்க்குறோம். அப்போ மீப்பெரு பொது வகுத்தி எப்படி எழுதலாம்? தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மீப்போவான்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா மீப்பேவானும் சொல்லுவாங்க. மீப்பேவா. ஓகேங்களா? ஹெச்சிசிஎஃப் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், வகுத்தின்னு சொல்லலாம், காரணிகள்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ அங்க பார்த்தது எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டர். ஓகேங்களா? வகுத்தி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 12, 16.
அங்க வந்து மடங்கு பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போறோம்னா 12 வந்து எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்னு பார்க்க போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர், காரணிகள், வகுத்தின்னு சொல்லலாம். அப்ப 12 எந்தெந்த டேபிள்ல வரும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 12ன்னு ஒரு நம்பர் இருந்தா 12ன்னு அது வந்து கண்டிப்பா 1 டேபிள்லயும் வரும், 12th டேபிள்லயும் வரும். அப்புறம் வேற எந்தெந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வரும், அப்புறம் 4 டேபிள்லயும் வரும், அடுத்தது 6 டேபிள் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 1 2 3 4 6 12. ஓகேங்களா? அதே மாதிரி 16க்கு பார்க்க போறோம். ஸோ 16க்கு பார்க்கலாமா? 16க்கு என்ன வரும்? கண்டிப்பா 1 டேபிள்ல வரும், அட் த சேம் டைம் 16th டேபிள்லயும் வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அது இல்லாம வேற எந்தெந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும், அப்புறம் வந்து 8 டேபிள்ல வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 16ஓட காரணிகள், ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? அப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்ன சொல்லலாம்? ரெண்டுத்துலயும் காமனா இருக்குது. என்ன இது? 2 2, அடுத்தது 4 4. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. ஸோ அப்ப HCFனா 4ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் HCFனா என்னன்னு சொல்லுது. அதாவது மீப்பெரு பொது வகுத்தினா என்னன்னு சொல்றோம். அந்த எல் மெத்தட், டானா மெத்தட்ல போட்டு பார்க்கலாங்களா? 12 16. ஸோ 12 16க்கு வந்து HCF எடுக்க போறோம். ஸோ ரெண்டுமே காமனா எந்த டேபிள் வருமோ அதால தான் நமக்கு வந்து கேன்சல் பண்ணுவோம். பார்த்தாலே தெரியுது செகண்ட் டேபிள்ல வரும். 6 2s are 12, 8 2s are 16. ஸோ அகைன் பண்றோம், 2ஆலே பண்றோம் செகண்ட் டேபிளாலே. 3 2s are 6, 4 2s are 8. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 3க்கு 4க்கு எதனா காமனான டேபிள் இருக்காங்களா? காமன் ஃபேக்டர் இருக்குதுங்களா? 3க்கும் 4க்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்ப HCF இவ்வளவுதான். அதாவது HCF என்ன சொல்லுவோம்னா 2 2s are 4 மட்டும்தான். இதான் HCF. ஓகேங்களா? இதே LCM-ஆ இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இந்த 3யும் 4ம் 1 வர வரைக்கும் கொண்டு போயிருப்போம். இதுதான் LCM-க்கு HCF-க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? LCM-னா 1 வர வரைக்கும் கொண்டு போகணும், HCF-னா காமன் ஃபேக்டர்னா அதோட நம்ம முடிச்சுக்கலாம். அப்போ HCF வந்து 4. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். கொஸ்டின்ல வந்து HCF-னும் கொடுத்துருப்பாங்க, GCD-னும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். தமிழ்ல பாத்தீங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி, மீப்போவானும் இருக்கும், மீப்பேவானும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம வந்து சம்ஸ்குள்ள போறோம். ஸோ டைப் 1. ஸோ ஃபைண்ட் த LCM ஆஃப் 620. ஓகேங்களா? ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க 620ன்னு. அந்த ரெண்டு நம்பருக்கும் LCM எடுக்க போறோம். ஸோ நம்ம பேசிக்ல இருந்தே கொண்டு போக போறோம். ஸோ 620. ஓகேங்களா? ஸோ இப்போதான் பார்த்தோம் LCM எப்படி எடுக்கணும்னு. LCM என்ன பண்ணலாம்? ரெண்டுத்துலேயும் காமனாக எந்த டேபிள்ல வரும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ 3 2s are 6, 10 2s are 20. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக வருதான்னு பார்த்தீங்கன்னா காமனாக இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணணும்? 1 வர வரைக்கும் கேன்சல் பண்ணணும் LCM-ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளே எடுத்துக்கிறோம். 5 2s are 10. ஓகேங்களா? அடுத்தது 3 டேபிள் எடுத்துக்கிறோம். 1 3 is 3. ஸோ 5 அப்படியே வந்துடும். ஏன்னா காமனாக இல்லைன்னா என்ன பண்ணணும்? அப்படியே வந்துடும். ஸோ அகெயின் 5th டேபிளில் பார்த்தீங்கன்னா 5 போடுறோம். ஸோ 1 1. ஸோ நம்மளுக்கு LCMக்கு வரணும்னா 1 1 வந்துருச்சு. ஸோ அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இதான் நம்மளோட LCM. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா 5 × 2 வரும்போது அதை வந்து அப்படியே வச்சுக்கணும். 5 2s are 10, 3 2s are 6. ஓகேங்களா? அப்போ 10 × 6 60. ஆன்சர் வந்து 60. ஓகேங்களா? இதான் நம்மளோட LCM. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா LCM தான் கேட்டுருக்காங்க. நம்ம இருந்தாலும் HCF பண்ணி பார்க்கலாம். இதே நம்பருக்கு HCF பண்ணி பார்க்கலாம். ஸோ 620. ஓகேங்களா? HCFனா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி. அப்போ இது ரெண்டும் எந்த டேபிள்ல வருதோ அதே செகண்ட் டேபிளே வரும். ஸோ 3 2s are 6. அடுத்தது 10 2s are 20. ஸோ இதுக்கப்புறம் காமனா வருதுங்களா பாருங்க? காமனா வரல. ஸோ HCFனா என்னது? அப்போ HCF is 2. ஸோ HCF is 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்லேருந்தே நம்ம வந்து LCM எடுத்துருக்கிறோம், HCF எடுத்துருக்கோம்னு வச்சுங்க. கண்டிப்பாக HCF-ஓட LCM பெருசாக தான் இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக LCM பெருசாக தான் இருக்கும் HCF-ஐ விட. அதாவது ஒரே நம்பருக்கு எடுக்கும் போது ஒரே நம்பருக்கு 6, 20ன்ற ஒரு நம்பருக்கு ஃபர்ஸ்ட் LCM எடுத்தோம், அடுத்தது HCF எடுத்தோம்னா கண்டிப்பாக LCM வந்து HCF-ஓட பெருசாக தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா HCF-இன் மடங்காக தான் வந்து LCM இருக்கும். இப்போ HCF 2,
எல்சிஎம் வந்து 60. ஓகேங்களா? அப்போ ரெண்டோட மடங்குல வந்து 60 வருமா? அப்போ இதோட ஹெச்சிசிஎஃபோட மடங்காக தான் வந்து எல்சிஎம் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த 2 பாயிண்ட்டும் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த எல்சிஎம் ஆஃப் 148 அண்ட் 185. ஓகேங்களா? இதுவும் எல்சிஎம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ 148 185 இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே தெரியும். கண்டிப்பாக இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் கிடையாது. ரெண்டும் காமனான டேபிளில் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதை பண்ணுறோம், நெக்ஸ்ட் அதை சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 8ல் முடியுது. கண்டிப்பாக செகண்ட் டேபிளே பண்ண முடியும் நம்மளால். ஸோ சின்ன டேபிள்லேருந்தே போகணும். 2 3 5 இது மாதிரி சின்ன டேபிள்லேருந்தே நம்ம வந்து கொண்டு போகலாம். ஸோ 7 2s are 14, 4 2s are 8. ஸோ 185 அப்படியே எடுத்துருக்குறோம், ஏன்னா அது வந்து வராது. ஸோ 185. ஸோ அகைன் 2 டேபிளாலே பண்ணுறோம். ஸோ 37 185 அப்படியே கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5th டேபிளால் பண்ணுறோம். ஸோ 5th டேபிளால் பண்ணும்போது 37 அப்படியே வந்துடும். ஸோ எத்தனை டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா 37 டைம்ஸ் வரும். ஸோ பிரைம் நம்பரோட வந்திருக்குது. இப்போ 37ன்றது பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர். ஸோ அப்போ பகா எண்கள்னு சொல்லுவாங்க பிரைம் நம்பர்னா. அப்போ அந்த பகா எண்களுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. பகா எண்கள் வந்து எதில் வந்து வகுப்படும் பார்த்தீங்கன்னா டிவைட் பை நம்பர் பை 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப் சொல்லுவாங்க. அதாவது 37 வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் எந்த டேபிள்ஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வாய்ப்பாடுலையும் அப்புறம் 37வது வாய்ப்பாடில் தான் வரும். அப்போ 37 இஸ் எ பிரைம் நம்பர். அதனால் நம்ம டேரெக்டாக அதே எடுத்துக்கலாம். ஸோ 37 போட்டால் ஸோ 1 1. ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 வர வரைக்கும் பண்ணினோம்னா 1 வரைக்கும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாதான் இதான் நம்மளோட எல்சிஎம். ஸோ பார்க்கும்போதே தெரியுது. நம்ம சொன்ன மாதிரி 5 2s are 10 வச்சுக்கோங்க. இது ஒரு 37 into 2 37 into 2 வந்து ஒரு 74. ஓகேங்களா? ஸோ 74 into 10 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 740. அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு எல்சிஎம்க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 740. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 24 36 and 40 இஸ். தமிழ்லையும் கொஸ்டினை படிச்சுக்குங்க. 24 36 40 என்ற எண்களின் மீச்சிறு பொது மடங்கானது. ஓகேங்களா? எல்சிஎம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி லாஸ்ட் சம் பண்ண மாதிரியே பண்ணலாம். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் உங்களுக்கு இப்போ எல்சிஎம்னா என்னன்னு பேசிக் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அப்படியே சைடில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ 24 36 40. ஸோ ஓகேங்களா? நம்பரை பார்த்தாலே தெரியுது எந்த டேபிளில் கேன்சல் ஆகணும். எல்லா நம்பரும் கேன்சல் ஆகணும்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளே பண்ணலாம். ஸோ 12 2s are 24, 18 2s are 36, 20 2s are 40. ஓகேங்களா? ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளே கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12, 9 2s are 18, 10 2s are 20. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு நம்பர் வந்து செகண்ட் டேபிளில் கேன்சல் ஆகும், ரெண்டு நம்பர் தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும், ஒரு நம்பர் வந்து எப்படி பார்த்தாலும் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா 1 வர வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதே செகண்ட் டேபிளாலே பண்ணலாம், இல்லை தேர்ட் டேபிளால் கூட பண்ணலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ நம்ம தேர்ட் டேபிளால் பண்ணால் 2 3s are 6, 3 3s are 9, அந்த 10 வந்து அப்படியே வந்துடும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நம்ம வந்து 2 டேபிளால் பண்ணுறோம். 1 2 is 2, 3 அப்படியே வந்துடும். 5 2s are 10. ஸோ இப்போ தேர்ட் டேபிளால் பண்ணுறோம். 1 1 5. ஸோ லாஸ்ட்டாக 5 வந்துடும். ஸோ அதனால் ஃபிஃப்த் டேபிளால் பண்ணுறோம். ஸோ 1 1 1. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கீழே 1 வர வரைக்கும் நம்ம வந்து கேன்சல் பண்ணினே வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளோட எல்சிஎம். ஸோ ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 into 2 தனியாக வச்சுக்கோங்க. 5 2s are 10. ஓகேங்களா? ஸோ 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are 36, 36 into 10 360. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 360. எல்சிஎம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராக்டிஸில் வரணும். அதாவது 5 into 2ன்னு வரும்போது அதை வந்து நம்ம 10ன்னு வச்சிங்கன்னா மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைனாக பண்ணினே வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சம் லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 360. ஸோ டைப் 2.
ஸோ டைப் 2 வந்து என்ன பார்க்க போறோம்னா ஜிசிடி சம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஜிசிடினாலும் ஹெச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான், நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஸோ ஜிசிடினா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 நம்பர் கொடுத்துக்கிறாங்க 3 and 6. ஸோ 3, 6. ஸோ இதுக்கு வந்து ஜிசிடி. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே காமனான டேபிளில் கேன்சல் ஆகணும். ஓகேங்களா, அப்போ பார்த்தாலே தெரியுது தேர்ட் டேபிள். ஸோ 1 3 is 3, 2 3s are 6. ஓகேங்களா, இதுக்கப்புறம் காமனாக வருதான்னு பாருங்கள். காமன் ஃபேக்டர் வருமா? வராது. ஸோ அப்போ ஜிசிடி வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3. ஜிசிடினாலும் ஹெச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ 5th question, find the HCF of 135 and 225. தமிழ்லையும் பார்த்துக்குங்க. 135 225க்கு மீப்பெரு பொது வகுத்தி காண்க. ஓகேங்களா, வகுத்தின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து HCF பண்ணணும். ஸோ 135 225. ஸோ HCF பண்ண போகிறோம். ஸோ பார்த்தாலே தெரியுது லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் 5ல முடியுது. ஸோ கண்டிப்பாக இப்போ 5th டேபிளில் தான் கேன்சல் பண்ண போகிறோன்னு. ஸோ 2 5s are 10, 7 5s are 35, 4 5s are 20, ரிமைண்டர் 2 வந்தால் 5 5s are 25. ஸோ 27 45 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? ரெண்டுமே பார்க்கணும். பார்த்தா தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேங்களா, ஸோ 9 3s are 27, 15 3s are 45. ஸோ அகைன் 9 15 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? அகைன் தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 3 3s are 9, 5 3s are 15. ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியுமா? காமன் ஃபேக்டர் வருமா? வராது. 3க்கும் 5க்கும் there is no காமன் ஃபேக்டர். ஸோ அப்போ நம்மளோட HCF வந்து 5 into 3 15, 15 into 3 45. ஓகேங்களா, ஸோ அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட HCF 5 into 3 15, 15 into 3 45. ஸோ ஃபைண்ட் த HCF ஆஃப் 27 45 81. இதே HCF தான், ரொம்ப பேசிக்லேருந்து போகிறதால நம்பர் சின்ன சின்ன நம்பர்லேருந்து கொண்டு போயினே இருக்கிறோம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து படிக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம் இப்போ சால்வ் பண்ணுவோம். 27 45 81. ஓகேங்களா, ஸோ பார்த்தாலே தெரியுது 27 45 81. ஸோ நம்மளுக்கு தெரியும் 27 வந்து தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும், 45 தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும், 81 வந்து தேர்ட் டேபிளில் வருமானது நம்மளுக்கு தெரியணும். அது எப்படி தெரியும்? அப்போ 81 வந்து பார்த்தாலே தெரியும். அதாவது ப்ராக்டிஸ் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு 81 பார்த்தா தெரியும் கண்டிப்பாக தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகணும். இல்லைனா டிவிசிபிலிட்டி ரூல்னு ஒன்று இருக்குது. அதாவது 81க்கு தான் தேர்ட் டிவிசிபிலிட்டி ரூலில் தேர்டு 3 வரத்துக்கு என்ன 3 மூணாவது வாய்ப்பாடில் கேன்சல் ஆகுமான்றதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 81 இருக்குதுன்னா அது வந்து இப்படி எழுதிக்கலாம், 8 + 1ன்னு எழுதலாம். ஸோ 9. ஸோ 9 வந்து தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 9 தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகிறதா 81ம் தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 3மே தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகுது. ஓகேங்களா, ஸோ 9 3s are 27, 15 3s are 45, 27 3s are 81. ஸோ அகைன் பார்த்தா 9 15 27 பார்த்தாலே தெரியுது தேர்ட் டேபிளில் கேன்சல் ஆகும். காமன் ஃபேக்டர். ஸோ 3 3s are 9, 5 3s are 15, 9 3s are 27. ஸோ 3 5 9 வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர் இருக்குதுங்களா? இல்லை. ஸோ அப்போ HCF ஆஃப் இந்த கணக்குக்கு HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 into 3. ஓகேங்களா, HCF வந்து 9. ஸோ முக்கியமான சம்மு பார்க்கலாம். GCD ஆஃப் எனி 2 prime numbers இஸ். ஓகேங்களா, 2 prime numbers நம்பர் என்னன்னே கொடுக்கல, ஜஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 2 prime numbers மட்டும் சொல்லிட்டாங்க. தமிழில் பாருங்க, 2 பகா எண்களின் மீப்போவா. ஓகேங்களா, HCF கேட்குறாங்க 2 prime numbers என்னன்னு கொடுக்கல. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் prime numbersனால் என்னன்னு தெரியணும். பகா எண்கள்னா என்ன சொல்லுவோம் நம்ம? 2 3 5 7 11 13 17 19, அடுத்தது என்னது 23 29. ஸோ இப்படியே போயினே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது ப்ரைம் நம்பர்ஸ் எந்த 2 ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்தாலுமே சரி, இப்போ நீங்கள் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 5 எடுத்துக்கிறோம்,
13 எடுத்துக்கிறோம். இதில் எதனா காமன் ஃபேக்டர் இருக்குதுங்களா? காமன் ஃபேக்டர்ஸ் வராது. ஸோ அப்படி காமன் ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா HCF என்ன சொல்லலாம்னா நம்ம 1ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? எந்த நம்பர் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ 11 இருக்குது, அப்புறம் இன்னொரு நம்பர் வந்து 23 இருக்குது. ஸோ 19 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போது 2 பகா எண்களுக்கு வந்து காமன் ஃபேக்டர்ஸ் இருக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக அது HCF என்னன்னா 1 தான். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? GCD ஆஃப் எனி 2 ப்ரைம் நம்பர்ஸ், 2 பகா எண்களின் HCF கேட்டாங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். ஒருவேளை 2 பகா எண்களோட LCM கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, அதே பகா எண்கள் இதான். ஓகேங்களா? ப்ரைம் நம்பர்ஸ். LCM கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியலனா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 5 × 3, இப்போ 3 × 5 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம தனியாக எழுதிக்கலாம். இப்போ 2 பகா எண்கள் கொடுக்குறாங்க, 3 × 5 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஓகேங்களா? காமன் ஃபேக்டர் கிடையாது, பார்த்தாலே தெரியுது. LCMனா மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது, HCFனா 1. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th சம் பார்க்க போகிறோம். ஸோ GCD அண்ட் LCM ஆஃப் 90, 150, 225 கேட்டிருக்கிறாங்க. ஸோ HCFும் கேட்டிருக்கிறாங்க, LCMும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து HCF தான் கேட்டுக்கிறாங்க, அதனால் ஃபஸ்ட்டு HCF பார்த்துடலாம். ஸோ 90, 150, 225. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்து HCF எடுத்தால் பார்த்தாலே தெரியுது, லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் 0, 0, 5ல் முடியுது. ஸோ 0, 0, 5ல் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து அப்போ 5th டேபிளில் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக 18 டைம்ஸ் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 45. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா 3rd டேபிளில் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 18, 30, 45 வந்து பார்த்தீங்கன்னா 3rd டேபிளில் கேன்சல் ஆகும். ஸோ 3rd டேபிளில் போட்டிங்கன்னா 6 டைம்ஸ், இங்கே வந்து 10 டைம்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ். ஸோ 6, 10, 15 மூணுத்துக்கும் காமனாக எதனா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 2 நம்பருக்கு காமன் வரும், 3 நம்பருக்கும் காமனாக இருந்தால் தான் நம்ம HCF எடுக்க முடியும். ஸோ அதனால் HCF வந்து 5 × 3, 15 இஸ் த HCF. ஓகேங்களா? ஸோ LCM அடுத்தது LCM பார்த்துடலாம். ஸோ இதுக்கு LCM பார்த்தீங்கன்னா அதே சேம் 90, 150, 225. ஸோ ஓகேங்களா? இதுக்கு வந்து இப்போ LCMும் பார்த்துட போகிறோம். சேம் இதே ப்ரொசீஜர் தான் அங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா 1 வர வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ 90க்கு வந்து ஸோ 5th டேபிளே ஃபஸ்ட்டு போடலாம். ஸோ 18 டைம்ஸ், 30 டைம்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 டைம்ஸ். ஸோ அகெயின் 3rd டேபிளில் போடுறோம். 6 டைம்ஸ், 10 டைம்ஸ், 15 டைம்ஸ். ஸோ அகெயின் 3rd டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 டைம்ஸ். ஸோ 10 அப்படியே வந்துடும். 3rd டேபிளில் போனால் 5 3s are 15. ஓகேங்களா? ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2, 2 5s are 10. ஓகே, ஆமாம், 5th டேபிளில் பண்ணால் 2 அப்படியே வந்துடும். 1. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். ஸோ 1, 1, 1. ஓகேங்களா? ஸோ LCM வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் LCM. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 2s are 10, 5 3s are 15, 15 × 3 45. ஸோ 45 × 10, ஸோ 450. ஓகேங்களா? இதுதான் நம்மளோட LCM. ஓகேங்களா? 5 2s are 10 தனியாக வச்சுக்கிறோம். 5 × 3 15, 15 × 3 வந்து 45. ஸோ 45 × 10 450. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா HCF 15, LCM வந்து 450. ஸோ ஆப்ஷன் A. ஸோ இந்த கொஷினை பார்க்கும் போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து LCM HCF ரெண்டுமே போட்டு பாருங்கள், அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டுக்கிறாங்க, GCDன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ GCDயை மட்டுமே கண்டுபிடிச்சாலே நம்மளால் போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15 தான் வரணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கேட்டுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 450, 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து GCD கண்டுபிடிச்சா 15 சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொன்றும் பார்த்துருக்குறோம், ஒரே நம்பருக்கு LCM HCF ரெண்டுமே கேட்டால் கண்டிப்பாக LCM தான் வந்து பெருசாக இருக்கும். HCFோட நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? LCM தான் பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இந்த நம்பரை பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா HCF 450, LCM 15 சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது வராது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், HCF வந்து 90, LCM 225. ஸோ இது வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், 225, 150. அதாவது
HCF வந்து பெருசாக இருக்குது, LCM வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வெறும் நம்ம GCDயை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் போட்டு போயிடலாம். ஸோ 9th sum. ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த HCF அண்ட் LCM ஆஃப் த நம்பர்ஸ் 18 and 30. ஓகேங்களா? கொஷினில் வந்து ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரேஷியோனா என்ன, விகிதம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்போ 18 30க்கு வந்து பார்த்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும், LCM கண்டுபிடிக்கணும். HCF LCM கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து ரேஷியோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு HCF பார்க்கலாம். ஸோ 18 30க்கு HCF 18 30 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும், தேர்ட் டேபிள். 6 3s are 18, 10 3s are 30. ஸோ 6 10 எந்த டேபிள், செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 2s are 6, 5 2s are 10. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து HCF தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ HCF வந்து பார்த்தீங்கன்னா 6, 3 into 6. HCF வந்து 6. ஸோ இதே சம்முக்கு அப்படியே வந்து LCM எடுக்க போகிறோம். 18 30க்கு வந்து LCM எடுக்க போகிறோம். ஸோ தேர்ட் டேபிளால் பண்ணுறோம். 6 3s are 18, 10 3s are 30. ஸோ அகைன் பண்ணுறோம். செகண்ட் டேபிளால் பண்ணுறோம். 3 2s are 6, 5 2s are 10. ஸோ 1 வரை வரைக்கும் கேன்சல் பண்ணணும். ஸோ நோ காமன் ஃபேக்டர், அப்படியே தேர்ட் டேபிள் எடுத்துக்கிறோம். ஸோ 1, இந்த 5 அப்படியே வந்துடும். ஸோ அகைன் ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். 1 1. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து LCM கிடைக்கும். ஸோ 2 into 5 10, 3 3s are 9. ஸோ அப்போ 9 into 10 90. ஸோ LCM வந்து 90. ஓகேங்களா? ஸோ HCF 6, LCM 90. ஆப்ஷனில் அது மாதிரி எதுவுமே இல்லை, ஏன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், 6:90. ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும். ரேஷியோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 6க்கும் 90 கேன்சல் பண்ணலாம். ஸோ 1 6 is 6. இது வந்து எத்தனை டைம் வரும், 5 times வரும். ஓகேங்களா? சரி, போர்டு ஒர்க் ஆகல. ஸோ 1:15 is the answer. ஸோ ஆப்ஷன் D is the answer. ஸோ ரேஷியோவில், அதாவது நம்ம அதே கணக்கு தான், ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், HCF LCM கண்டுபிடிச்சிட்டு 6 HCF வந்து 6ன்னு வரும், LCM வந்து 90ன்னு வரும். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். ரேஷியோனால என்னென்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும், சின்ன நம்பராக எழுதுறது தான் ரேஷியோ. ஸோ 6:90 LCM ரேஷியோ எடுத்தால் 1:15 வரும்.